இந்த அரசியல் குழிபறிப்பு என்பது இவ்வாறு பலவாறு நகரும். அதாவது ஒருவருக்கு எதிராக சேறு பூசுவதற்கு அல்லது ஒருவருடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு சேறு பூசல்கள் நிகழும், தீ மூட்டப்படும், தீயெல்லாம் ஆங்காங்கே மூட்டப்படும். ஆனாலும் இந்த நீ எதிரிக்காக மூட்டிய தீ எதிரியை சுடுவதை விட அதிக முன்னைத்தான் சுடும் என்பது இந்த சீன பழமொழி ஒன்று இருக்கிறது. ஆகவே இங்க அநேகமாக இது விஜயனுடைய எழுச்சியை கண்டு பயப்படலாம், அதாவது ஏனைய கட்சிக்காரர்கள் பயப்படலாம், அல்லது விஜய் குறிப்பிட்ட வாக்குகளை பெற்று விடுவார் என்று பயம் ஏற்படுவதற்கான காரணங்கள் இப்ப தெரிகிறது. இருந்தாலும் இதுல என்னை பொறுத்தளவில் நான் விஜய் ஒரடியாக அங்க வெற்றி அடைந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகிவிடுவார் என்ற கற்பனையை நான் இங்கே யாரோடும் பேசுவதும் இல்லை, கதைக்கவும் மாட்டேன். தமிழகத்தினுடைய அரசியல் வேறு சிந்தனை. நாங்கள் ஏனைய நாடுகளுடைய அரசியலோடு ஒப்பிட்டு தமிழகத்தினுடைய அரசியலை பார்க்க முடியாது. அது ஒரு நிலையான வாக்கு வங்கியை கொண்ட கட்சிகள் உள்ள, கட்சி கட்டுமானம் பலமாக உள்ள ஒரு தேசம். ஆகவே கட்சி கட்டுமானங்கள் இறுக்கமாக இருக்கிற போது இப்ப இந்த இறுக்கமான கட்சி கட்டுமானங்களை வைத்திருப்பவர்களுக்கு இப்ப ஒரு பயம் வந்திருக்கிறது, ஆட்டம் காண தொடங்கி இருக்கிறார்கள். இது உடைந்து போடுமோன்ற பயம் இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுகள்ல இது இவ்வாறான சதி வேலைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் அதிகம் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கு இல்லை. அது பொதுவாக இந்தியாவிலும் சரி அல்லது நீங்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற போது நான் ஒளிபரப்புகின்ற இந்த குரல் உங்களுக்கு கேட்கின்றதோ தெரியவில்லை, சற்று கேட்டு பாருங்க. அவர் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு தான் பயம் வந்துருச்சு, பயம் உள்ள வந்துருச்சு. அவர் வந்துட்டாருன்னா கண்டிப்பா சிஎம் பதவி அடுத்து அவருக்கு தான், 2026 அவருக்கு தான். இவ்வளவு நெருக்கடி கொடுத்தோம்னா மக்கள் பார்க்க முடியாது, ஏதாவது ஒரு சேதம் ஆகும், எங்கிட்டாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் வரும், அதை வச்சு பப்ளிசிட்டி ஆகி எப்படியாவது கட்சி பேருக்கு வந்து கெட்ட பேர் ஏத்தலாம்னு நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் நடக்காது. மக்களாகி எங்களுக்கு தெரியும் எந்த ஆட்சி நல்லவங்க, எந்த ஆட்சி கெட்டவங்க, எந்த ஆட்சியில நல்லது பண்ணுவாங்க, யாருக்கு ஓட்டு பண்ணணும்னு மக்கள் தீர்மானிச்சுக்கோங்க. பொதுமக்கள் எல்லாத்துக்கும் ஒண்ணு தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்றேன், 1000 ரூபாய் காசு 5 வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு 1 ரூபா கூட பத்தாது. காசு வாங்கிட்டு ஓட்டு போறத நிறுத்துங்க. வயசானவங்களுக்கும் நான் சேர்த்துதான் சொல்றேன். வயசானவங்க எல்லாம் காசு வாங்கிட்டு நான் உண்மையா இருக்கதா நினைக்கிறாங்க. அது உண்மையே நேர்மை கிடையாதுங்க. உங்க எதிர்கால பிள்ளைங்களோட வாழ்க்கை வீணா போயிரும். இது தமிழகத்தில் அந்த குடும்ப உறவு ஒன்றை இழந்த ஒரு சகோதரியினுடைய குரல் பதிவாக இருக்கின்றது. நேற்றைய தினம் பலரும் எதிர்பார்த்தார்கள், அந்த இறப்பு இடம்பெற்ற பின்னர் விஜய்க்கு எதிராக அந்த களம் மாறும், மக்கள் திரள்வார்கள், விஜய் அந்த இடத்தில் இனி எங்குமே விஜய் வெளியிலே செல்ல முடியாத அளவுக்கு சூழ்நிலை மாறும் என்ற போது வளமைக்கு மாறாக எதிராக அந்த சூழ்நிலை மாறுகின்றது. அந்த மக்களுடைய அந்த உறவுகளை இழந்தவர்கள், வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் எல்லோருடைய ஆதரவும் மீண்டும் விஜயை நோக்கி செல்லுகிறது என்றால் இது புரியவில்லை. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது ஒரு இதைத்தான் சொல்வது அந்த மக்கள் திரள் அரசியல் என்று.